ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒடிஷாவில் நம்ம மூவியில் வர பாட்டை விட ஆல்பம் சாங்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து ஒடிஷாவில் ரொம்ப நல்லா ஹிட் ஆகும். அதனால் சாமி பாட்டும் சரி, பஜன் சாங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் ஆல்பம் சாங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி மூவிலெல்லாம் பாட்டு கரெக்டாக எத்தனை பாட்டு இருக்கணுமோ அத்தனை இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஹிட் ஆகாது. அந்த ஆல்பம் சாங் ப்ளஸ் வந்து பஜன் சாங்ஸ் மட்டும் தான் வந்து ஒடிஷாவில் நல்லா ஹிட் ஆகும். அதனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்து வந்திருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் தான் இது. இது வந்து நிறைய பேர் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸில் வந்து பெங்காலி சாங்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது பெங்காலி சாங் கிடையாதுங்க. இது வந்து ஒடிஷாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் சம்பால்பூர் அப்படின்ற இடத்தோட அந்த லாங்குவேஜில் இருக்கிற பாட்டு. நான் இது ஒடிஷா பாட்டு தான். இது பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பார்க்கும்போது நமக்கு முக்கால்வாசி புரிஞ்சிடும். அவர் அந்த பேசுகிற வார்த்தை தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து கல்கட்டா லாங்குவேஜ்னு சொல்லி நினச்சிடுறாங்க. அப்படி இல்லைங்க, இது வந்து சம்பால்பூரி லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அது வந்து வேறு ஒரு பாஷை. ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறதுல இவர் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தா அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. அதான் இந்த பாட்டோட முழு கதையே வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு அவர் வெளியூர் போயிட்டு வர மாதிரியும் அந்த காலத்தில் எடுத்த மாதிரி எடுத்திருப்பாங்க. செப்பல்லாம் நம்ம வந்து இந்த கொம்பில் கட்டிட்டு ரொம்ப தூரம் நடந்து வரும்போது வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான இந்த சிகப்பு கலர் துணி வந்து தலையில் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஒடிஷாவில். அந்த துணி ப்ளஸ் அந்த பொண்ணுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் அதில் வந்து வாங்கி கொண்டு வந்திருப்பார். ஒரு பக்கம் செப்பலையும் இந்த பக்கம் அதை வச்சுட்டு புதுசாக வாங்கின கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஊர்லேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு போவாங்க. அதை வந்து அந்த ஊருக்காரவங்க ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அதாவது வீட்டு பக்கத்தில் வரைக்கும் வந்துடுவாங்க. என்ன இது வீட்டிலேருந்து எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நான் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறது தான் இந்த பாட்டு. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் இதில் நல்ல அர்த்தமான வேர்ட்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இது ரொம்ப ட்ரெண்டிங்கான அப்புறமா தான் நான் வந்து பாட்டு வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வேர்ட்ஸு அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சிரிப்பு வர மாதிரி இருக்கும். நம்ம பழைய காலத்தில் நம்ம பார்க்குற அந்த படங்கள் போல் 80s போல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. வெளியில் போயிட்டு ஒரு நாள் வரதுக்குள்ளே இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிச்சி சீரென்ன நீச்சி அப்படின்னு சொல்கிறது. நான் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் விருப்பமே இருக்காது. அவன் கட்டாயப்படுத்தி இந்த நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் இவர் தலையில் அடிச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத இந்த ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் வந்த உடனே அந்த பொண்ணோட அண்ணா கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால் எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து துரத்தி விட்டுருவார். எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பார், கையெடுத்து கும்பிட்டு பார்ப்பார். அவர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் வெளியில் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதில் வந்து என்னென்ன சொல்லுவார்னா, இந்த இடத்துலலாம் சுற்றணும், அங்கெல்லாம் சுற்றணும். அதுக்கப்புறம் வந்து கோயில் சாமிக்கிட்ட வந்து நம்ம சின்ன சின்னதாக கோயில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஆற்று ஓரத்தில், அந்த மாதிரி கோயிலில் வந்து நம்ம சக்தியான சாமிக்கிட்ட உட்காந்து குங்குமம்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் எல்லாம் பண்ணியே இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். வந்து கொஞ்சம் நல்லா அழுகுற மாதிரி சாங்காக இருக்கும். ஆனால் அந்த பேசுகிற அந்த வார்த்தையும் ப்ளஸ் வந்து அந்த உச்சரிப்பெல்லாம் நமக்கு காமெடியாக இருக்கும். அவர் இதை வந்து ஃபஸ்ட்டு கெஞ்சுறது, இந்த மாதிரி எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாக்கிட்ட வந்து கெஞ்சுவார். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் வரும். அதனால நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிருக்கும். அது பேசும்போது சிரிப்பாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு அதை பார்க்கும்போது காமெடியாக இருக்கும். அது ரொம்ப வந்து சின்சியராக லவ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த டைமில் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்துலேயே வந்து எடுத்திருப்பாங்க. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடமெல்லாம். நீங்கள் யூடியூப்பில் வந்து சீச்சி சீரை நன்னின்னு போட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அழுதுகிட்டே தான் இருப்பார். இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவார்.
அந்த ஆற்றுக்கிட்ட வந்து பாடுறது தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லோரும் வந்து அதே போல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா அதான் நான் காசு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என் மனசை தெரிஞ்சிக்கலையே, காசு வந்தவொடனே என்னை விட்டுட்டியா அந்த மாதிரி வந்து சொல்லுவார். இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சு என்கிட்ட சத்தியம் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நான் நிலத்து பத்திரத்தெல்லாம் விற்றுட்டு, அதாவது இந்த நிலமெல்லாம் விற்றுட்டு கை நாட்டெல்லாம் வச்சுட்டு அந்த டைமில் கை நாட்டு வச்சு கொஞ்சம் நிலம்லாம் விற்று அதில் கால் செயின் மோதிரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு ஃபஸ்ட்டே லவ் பண்ணும்போது. அதையும் சொல்லுவார், எல்லாத்தையும் விற்றுட்டு உனக்காக நான் வாங்கி கொடுத்தேனே நிலமெல்லாம் விற்றுட்டு திருப்பியும் அதே தான் அந்த சீச்சின்னு தான் சொல்லுவாங்க. பாட்டு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நம்ம கேட்கும் போது காமெடியாக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக எடுத்த மாதிரி ஒரு பாட்டாக இது எடுத்திருந்தாங்க. அதே தான் சொல்லி சொல்லி பாடுவார், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் உனக்கு நிலத்தை விற்று எல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஒரு நாள் போயிட்டு வரதுக்குள்ளே என்னை ஏமாற்றிட்டேன், என்னை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அதை தான் சொல்லுவார் பாட்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா வந்து நான் உனக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே வாங்கிட்டு வர தான் போயிருந்தேன். அதாவது இந்த நிலத்தை விற்ற காசில் பாதிக்கு வந்து கொலுசு மோதிரம்லாம் வாங்கி ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருந்தாரு அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்லுவார். அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணாவும் அவங்க அண்ணியும் வந்து அந்த பொண்ணை சம்மதப்படுத்தி கல்யாணத்துக்கு வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அண்ணி வந்து அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி நீ போகணுன்னு நினச்சா போயிடு அப்படின்னு, ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்டில் வீட்டை விட்டு ஓடி வந்துடும். வீட்டுக்கு வெளியில் வந்த அப்புறமா ஓடி வந்து அவரை பிடிச்சிட்டு சரி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அண்ணா வந்து தலைமையில் ஒரே அடி போட்ட அடியில் அவர் இறந்துருவார். லாஸ்ட்டில் ஹீரோ செத்து போயிடுவார். ஹீரோயினை வந்து அவங்க அண்ணா இழுத்துட்டு போய் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போல். அது லாஸ்ட்டில் வந்து இவர் இறந்துடுற மாதிரியும் அந்த பொண்ணை வந்து அவங்க அண்ணா கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் காமிச்சு இந்த பாட்டை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு பாட்டு. ஆனால் பார்க்கும்போது இப்போ ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பொண்ணை வந்து அவங்க அண்ணா கூட்டிகிட்டு போயிடுவார். இதுதான் அந்த பாட்டோட முழு ஸ்டோரி. நடுவில் வந்து இந்த ஆடு மந்தை இருக்கும். அந்த ஆடு மந்தை பக்கத்துலலாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் ஆடெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேன் நம்ம கல்யாண சாப்பாடு செய்கிறதுக்கு, இப்படி பண்ணிட்டியே நான் எப்படி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கல்யாணத்துக்கான தேவையான பொருளை எல்லாமே வாங்கியாச்சு, சத்தியமும் பண்ணிட்டேன், ஆடெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் கல்யாண சாப்பாடு செய்கிறதுக்கு, பொஜ்ஜி வத்தோன்னு சொல்லுவார். பொஜ்ஜின்னா கல்யாண சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண அப்புறமா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து அழுது அதே வந்து பாடிக்கிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துடும். அதுக்கப்புறம் அடித்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் கதையை முடிச்சு விட்ருவாங்க. இப்படி தான் இந்த பாட்டு ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தோட ஃபுல் கதையே இவ்வளோ தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.